ரிஷபராசி ஒரு வாசக நேயர்களுக்கு வணக்கம். ஒரு வாசக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுக்குமாறு பணிவுடன் பகிர்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது ரிஷபராசி 29/3 அதாவது 30/3/2025 ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 3 பயிற்சியுமே ஒரு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் தான். இந்த 3 பயிற்சியும் மிக்க சிறப்பாக இருக்கும். அதுல மெயினாக இருக்கிறது சனி பயிற்சி. ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு கஷ்டத்தை விட்டு லாபத்தை கொடுக்கும், துன்ப துயரமெல்லாம் விட்டு நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடிய லாபச்சனி. அப்போ உங்களுடைய ராசிக்கு மட்டுமல்ல, ரிஷப ராசிக்கு சனீஸ்வரர் கர்மாதிபதி, தர்ம கர்மாதிபதி, உங்களுக்கு நட்புக்கு உரியவர், உங்களுடைய நட்பு கிரகம். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடோடி கேட்கக்கூடியவர் தான் அந்த பிளானட். புதனா இருந்தாலும் சரி, சனியா இருந்தாலும் சரி, சுக்கரனா இருந்தாலும் சரி, ராகு கேது சாயா கிரகம் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகங்கள். அதனால நிச்சயமாக உங்களுடைய தசா புத்தியை மனதில் பதிவு செய்து கொண்டு, உங்களுடைய தசா புத்தியை மனதில் பதிவு செய்து கொண்டு, உங்களுக்கு என்ன தொழில், நாட்டியம், நாடகம், டிராமா, மீடியா, எலக்ட்ரானிக், வெளிநாடு என சந்திரன் உச்சம் அப்படிலாம் இருக்கும்போது உங்க ரிஷபராசிக்கு வேண்டிய தொழிலை நீங்க செய்யும் பொழுது அது லாபத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. அப்ப ரிஷபராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு, இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சியில நீங்க நல்ல முன்னேற்ற பாதையில் சென்று வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்களுடைய தசாபுத்தியை கணக்கீடு செய்து கொண்டு போல்டா இறங்கு. உங்க வீட்டுல 4 பேர் இருக்கிறீங்க, 4 பேர்த்துல ஒருத்தர் இருக்காது ரிஷபராசி இருக்காதா? ரிஷப லக்னம் இருக்காதா? ரிஷப லக்னம் ரிஷபராசி இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு அது வாழ்வில மீண்டும் ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. பிரதோஷ வழிபாடு, நந்தியம் பெருமான் வழிபாடு, பசுவுக்கு கோ பூஜை பண்ணுவது, பசு தானம் செய்வது, மாவு, சர்க்கரை, கற்கண்டு, பழங்கள், அகத்திக்கீரை, இது எல்லாமே பசுவுக்கு கொடுக்கலாம். பசுவுக்கு விற்கிறக்கூடாது. இந்த தவிடு கொடுக்கறதெல்லாம் குறைச்சிக்கிறோம். நிறைய நீர் சம்பந்தப்பட்ட ஆகாரங்கள் எல்லாமே கொடுக்கலாம். பிரதோஷ வழிபாடு நல்லா பண்ணுங்க. 27 பிரதோஷம் போங்க. கண்டிப்பா உங்க மனசுல ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கங்க, நல்லது நடக்கும். 27 பிரதோஷம் போங்க. நிச்சயமாக ஏதாவது ஒண்ணுதான் நம்ம நினைக்க முடியும். நம்ம பல ஆயிரம் எண்ணங்கள் இருக்குது இதயத்துல, ஆனா நம்ம நினைக்கிறது ஒண்ணுதான் நடக்கும். அந்த மாதிரி ஒண்ணு நினைத்து கொண்டால் நிச்சயமாக நடக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல.